Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்றத பத்தி பார்க்கலாம். இந்த யூனிஃபார்ம் மெட்டீரியல்ல சல்வார் ஸ்டிச் பண்ண போறோம். இதுல வந்து 3 செட் ஸ்டிச் பண்றதுக்கான கிளாத் இருக்கு. ஒவ்வொரு செட்டுக்கும் 2 மீட்டர். இந்த வீடியோல பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த அளவு பேண்ட்ல இருந்து எக்ஸாக்ட்டா மெஷர்மென்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் லெந்த் வந்து 34 இன்ச் இருக்கு. நல்லா அப்படி இழுத்து வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். 34 இன்ச் இருக்கு. இதை வந்து நம்ம ரெண்டா ஸ்டிச் பண்ணுவோம். 2 பார்ட். மேல் பார்ட்டுக்கு 7 இன்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். மீதி வந்து நம்ம கீழ் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே 7 இன்ச்சு போக மீதி வந்து 26 இன்ச்சு. நெக்ஸ்ட் இந்த மேல் பீஸோட அளவு எடுத்துக்கலாம். ஒரு பக்கத்துக்கு 18 இன்ச் இருக்கு. ஸோ அப்போ 2 பக்கம் இந்த ஃபுல் ரவுண்டு சேர்த்து நமக்கு வந்து 18 + 18 37 இன்ச் ஆகிடும். கேல்குலேஷன்லாம் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக இருக்கிற மெஷர்மெண்ட் மட்டும் இப்போ மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக நம்ம எதுவுமே ஆட் பண்ணிக்க வேண்டாம். டேரெக்டாக துணியிலேயே அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கூல் யூனிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் ஒரு 5 இன்ச், அந்த பக்கம் ஒரு 5 இன்ச்சுக்கு மட்டும் தான் ப்ளீட்ஸ் இருக்குது. பேக்கில் வந்து சுத்தமாக ப்ளீட்ஸே இல்லை. நான் வந்து பேக்கில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரே ஒரு ப்ளீட் மட்டும் வைக்க போகிறேன். நம்ம வந்து நிறைய துணி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது பட்டியாலா பேண்ட் மாதிரி ஆகிடும். ஒரு நார்மல் சல்வார் லுக்குக்கு தேவையான அளவு ப்ளீட்ஸ் வச்சுருந்தா போதும். யூனிஃபார்ம் பேண்ட்லலாம் பொதுவாக நிறைய ப்ளீட்ஸ் வைக்கக்கூடாது. இது ஏற்கனவே ரொம்ப திக்காக இருக்குது. இதில் நம்ம நிறைய ப்ளீட்ஸ் வச்சாக்கா வெயிட் ஆகிடும். ஸோ அதை போட்டுக்கவும் கன்வீனியண்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிராச் மெஷர் பண்ணிக்கலாம். மேலேருந்து கிராச்சுக்கு எவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மேலே வந்து இந்த ஹிப் பேண்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம 7 இன்ச்சு நம்ம பார்த்தோம். கீழே வந்து இந்த கரெக்டாக இந்த எண்டு வரைக்கும் பார்க்கும்போது 6 இன்ச் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கலாம். மேலேருந்து ஒரு முறை ஃபுல்லாக எடுக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு 13.5 வரணும். கரெக்டாக 13.5 இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேண்ட்டோட மேக்ஸிமம் அகலம் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த பக்கம் கிராச் வந்து 6 இருந்தது. அந்த பக்கமும் அதே அளவு நோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பென்சிலில் மார்க் கூட பண்ணிக்கலாம். அதை அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பிகாஸ் பின்னாடி நமக்கு ப்ளீட்ஸ் இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ப்ளீட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஈவனாக வச்சுக்கணும். அதனால இந்த மாதிரி இழுத்துக்கலாம். அது கிராஸாக வராமல் ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்காக தான் நம்ம வந்து இந்த பக்கமும் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்துட்டு நம்ம இந்த கிராச் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 14 இன்ச் இருக்குது. அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கீழே லெக்கோட அளவு வந்து 6 இன்ச் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கிறேன். இதில் 2 மீட்டர் ஃபோல்ட் பண்ணி பேண்ட் அது மேலே வச்சுருக்கேன். மேலேயும் தாராளமாக எக்ஸ்ட்ரா இருக்குது, கீழேயும் இருக்குது. பேண்ட்டோட லென்த்தை விட நமக்கு கிளாத்தோட லென்த்து 5 இன்ச் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம லென்த்து வயசில் அப்படியே பேண்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஐ மீன் கீழே லெக்கு மேலே அப்படியே வந்து பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைட்லேருந்து கிளாத் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கிளாத்தோட நல்ல சைடை மார்க் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த ஓரத்தை வச்சு தான், அந்த கரையை வச்சு தான் நம்ம நல்ல சைடு எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டே இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம கட் பண்ணிட்டா இந்த வெறும் கிளாத்தை வச்சு நமக்கு நல்ல சைடு எதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதில் 2 கிளாத் இருக்குது, 2 மீட்டர் கிளாத். அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் கரை இருக்குது. ஸோ இதில் 4 பீஸ் இருக்கும். இந்த பக்கம் நான் ஃபோல்ட் பண்ணி வச்சதுருக்கு. கீழ்ப்பக்கம் வந்து மினிமம் 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச்சு விட்டுக்கிறேன். இந்த கால் அளவு வந்து ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணது 26 இன்ச்சு. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு கூட எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வேணுமோ அந்த மாதிரி உங்கள் லென்த்துக்கு தேவையான லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 27 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு மேலே தையலுக்கும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைனை வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தையலோட சேர்த்து 27 இன்ச்சு.
கீழ்ப்பக்கம் கால் சுற்றளவு 6 இன்ச் அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே கிராஸாக வளைச்சி மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிராச் விட்த்து நம்ம 14 இன்ச்சு மெஷர் பண்ணோம், அதை மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து எக்ஸாக்டாக என்ன அளவு எடுத்தனோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட மார்க் பண்ணிக்கலாம். 14 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மேலேருந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ அங்கேருந்து கிராச் லென்த் நம்ம மார்க் பண்ணது 6 இன்ச்சு, நம்ம மெஷர் பண்ணது 6 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்ட்லி 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கேயும் லைன் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா உள்பக்கமாக ப்ளீட்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா உள்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்தும் இந்த கர்வ் மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த கர்வ் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தையலை விட்டுட்டு பார்த்தா 6 இன்ச் இருக்குது. நான் உள்பக்கமாகவே வந்து இந்த ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னுமே இந்த எண்டு வரைக்கும் இந்த கிளாத்தோட எண்டு இன்னும் ஒரு 2 ப்ளீட்ஸ் தான் வரும், அதையும் கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தைக்க வேண்டி இருக்கிறதுனால நான் வந்து அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கேருந்து அப்படியே லைனை வந்து கர்வாக கொண்டு போய் கீழே காலுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, தையலுக்கும் சேர்த்து 7 இன்ச்சு மார்க் பண்ணோம், அதில் போய் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணிக்க அளவில் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ மேல் பக்கத்துக்கான கிளாத்தை ரெடி பண்ணிக்கலாம். இதில் 2 பீஸ் இருக்குது. இடுப்பு சுற்றளவு வந்து ஒரு பக்கத்துக்கு 18 பார்த்தோம். ஸோ இதில் 2 கிளாத் இருக்கிறதுனால டோட்டலாக வந்து 37. இதில் 2 கிளாத் இருக்கிறதுனால அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் 18 இன்ச்சை. நான் சும்மா மடித்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே ஓரத்தில் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் கரை இருக்கிறதுனால நான் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கரை இல்லைனா நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். ஸோ அப்படியே இந்த 18 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன், இதில் 2 பீஸ் இருக்கிறதுனால. அண்ட் இந்த பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். பக்கம் பட்டி துணியோட லென்த் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹிப் பேண்டோட லென்த் என்ன மெஷர் பண்ணமோ அதை விட 2.5 இன்ச் அதிகமாக இருக்கணும். கீழ்ப்பக்கத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, மேல் பக்கத்துக்கு நாடா கூக்கிறதுக்கு 2 இன்ச். ஸோ மொத்தம் சேர்த்து 2.5 இன்ச்சு. ஸோ 7 + 2 10 இன்ச் இந்த கிளாத்தோட லென்த் இருக்கணும். இப்போ இந்த அளவு 7.5 இன்ச் இருந்தது, அதோட 2.5 இன்ச்சு கூட்டி இதோட லென்த்து வந்து டோட்டலாக 10 இன்ச் இருந்தால் தான் நம்ம இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக இருக்கும் பட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு பேண்ட்டோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. நான் வந்து 3 பேண்ட் தைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் 2 பேண்ட்டோட கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஏற்கனவே இப்போ கட் பண்ண அளவு வச்சு அதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட டாப் ஸ்டிச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். டீட்டெயில்டாக கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து இதோட பேண்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹிப் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் வந்து நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருந்தோம். ஸோ இந்த நல்ல பக்கத்தை ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இதை கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு
நம்ம ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாடா இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த அளவு ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கேப்பை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும் மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும். நடுவில் அந்த கேப்பை விட்டுட்டு லைன் மார்க் பண்ண இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த பீஸை 2 பக்கமாக பிரிச்சுட்டு துணியோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நூல் இழையெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது நான் 2 பீஸாக எடுத்துட்டதுனால இன்னொரு பக்கத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பக்கமாக மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கமாக மேல் தையல் போட்டுக்கலாம். இப்போ நாடா கோக்க வேண்டிய இடத்துல மேல் பக்கம் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு இப்படி மடிச்சுட்டு அப்புறம் ஒரு 3/4 இன்ச்சுக்கு மடிக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்தேவும் ஸ்டிச் பண்ணலாம், தனித்தனியாகவும் ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து தனித்தனியாகவே ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கிறேன் ஃபுல் ரவுண்டும். இப்போ கரெக்டாக அந்த ஹோல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல மடிச்சிக்கலாம். இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. கரெக்டாக மேல் பக்கம் வந்து நமக்கு இந்த ஹோல் வந்திருக்கும். ஹிப் பேண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கால் பார்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கால் கீழ் பக்கத்தில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நல்ல பக்கத்தை கீழ் பக்கமாக வச்சுட்டேன். நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து இந்த ஸ்டாப் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கீழ் பக்கம் வந்து திக்காக இருக்கும். இப்படி மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேல் பக்கம் பார்க்குறது இந்த கிளாத்தோட ராங் சைடு. இது ஒரே அளவாக இருக்க மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே இதை இன்னொரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்ல பக்கத்துக்கு திருப்பிக்கிறேன். இங்கே வந்து 2 தையல் போட்டுக்கலாம். இது ஸ்கூல் பேண்ட்டுன்றதுனால ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கிறேன். இதே ஒரு நார்மல் பேண்ட்டாக இருந்தால் இதில் வந்து கர்வ்ஸ், ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கம் லெக் பார்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு காலையும் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கிராச் ஸ்டிச் பண்ணணும். 2 கிளாத்தையும் ஒன்று மேலே ஒன்று நல்ல பக்கம் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சில் கிராச் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்துலையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மேலேயே இன்னொரு தையலும் போட்டுக்கணும். கூடவே நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த எட்ஜிலையும் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த சென்டர் மார்க்கை பிடிச்சி ஓப்பன் பண்ணால் 2 கால் தனித்தனியாக ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கால்லேருந்து ஆரம்பித்து அந்த கால் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த அளவு வந்து 6 இன்ச்சுன்னு மார்க் பண்ணோம். ஸோ நான் அப்படியே வந்து 2 கிளாத்தையும்
கரெக்டாக அளவு மாறாமல் ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கிராச் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ கீழ்ப்பக்க தையலை அந்த பக்கம், மேல் பக்க தையலை இந்த பக்கம்னு மாற்றி மாற்றி இதை வச்சுக்கலாம். ஒன்று ஒன்று ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணலாம். இந்த கால் எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எங்கேயும் வந்து கால் அகலம் வந்து 6 இன்ச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இங்கேயும் வந்து 2 தையல் போட்டுக்கலாம். மறுபடியும் முதல்ல ஆரம்பிச்சு ஒரு 1/2 இன்ச் தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேல் பக்கத்து சென்டர் பீஸ் நம்ம நாடா இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 2 பீஸையும் கீழ்ப்பக்கம் கிளாத் மேல் பக்கம் கிளாத் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ரெண்டுத்தோட சென்டரையும் மேட்சிங்காக வைக்கணும். இந்த லைனுக்கு மேலே கரெக்டாக வந்து இதையும் செட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக இது வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 4-5 ப்ளீட்ஸ் தான் வரும். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் சைட் ப்ளீட்ஸு. ஸோ அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ப்ளீட்ஸை வந்து மடித்து நம்ம பக்கமாக அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம திருப்பி பார்க்கும்போது ஆப்போசிட் சைட் ஃபோல்டிங்கில் இருக்கும். ஸோ இதை ஒவ்வொரு ப்ளீட்டாக வந்து நம்ம பக்கமாக மடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ளீட்ஸ் தான் வரும். நான் இந்த சைடில் வந்து 4 ப்ளீட்ஸ் வைக்கிறேன். அந்த மெஷர்மெண்ட் பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 ப்ளீட்ஸ் இருந்தது. நான் இந்த பக்கம் 4 ப்ளீட்ஸ் வச்சுட்டு பேக்கில் வந்து ஒரே ஒரு ப்ளீட் வைக்க போகிறேன். அதுக்கு கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டை வந்து எக்ஸாக்டாக அந்த அளவு பேண்ட்டுக்கு அளவு தான் எடுத்தோம். ஸோ நான் அதை மாதிரி வச்சு தான் கேல்குலேட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு. ஸோ இந்த பக்கம் 4 ப்ளீட்ஸ் தைச்சிட்டோம். மீதி அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இது அப்படியே ஈக்குவலாக வச்சு பார்க்குறேன். இந்த சைடில் வரும்போது கரெக்டாக இந்த ஸ்டிச்சிங்கை மேட்ச் பண்ணுறேன் பேக் சைடில். ஸோ அப்போ பார்த்தா இதில் ஒரே ஒரு ப்ளீட் வைக்க நான் வச்சுட்டாக்கா கிளாத் வந்து ஈவனாக இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ கரெக்டாக நமக்கு ஒரு ப்ளீட் தான் வந்திருக்கு. ஸோ இதில் 2 ஜாயிண்ட்டையும் மேட்சிங்காக வச்சு இப்போ ப்ளீட்டை வந்து இப்படி வச்சுக்கலாம். பேக் சைடுக்கு நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சுக்கலாம். இந்த பக்கமும் ஒரே ப்ளீட், பேக் சைடில் 2 பக்கத்துக்கும் ஒரு ப்ளீட்டு, சென்டர்லேருந்து 2 பக்கத்துக்கும் ஒரு ப்ளீட்டு. அகைன் இப்போது ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு போயிட்டு ஃப்ரண்ட் சைடில் 4 ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான் கிளாத் இருக்கும். ஸோ அதை நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ளீட்ஸை வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ப்ளீட்டுக்கு கிளாத் எடுத்துட்டு அதை அப்படியே ஆப்போசிட் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த சைட்லேயும் 4 ப்ளீட் வந்திருக்கு. இப்போ அகைன் நம்ம ஸ்டார்டிங் பிளேஸ்க்கே வந்தாச்சு. அப்படியே இதை மேல் தையல், இன்னொரு மேல் தையல் ஃபுல் ரவுண்டுக்கு போட்டுடலாம். இப்போ ஃபைனலாக இந்த ஜாயிண்டில் மேல் தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது மேலே இருக்க கிளாத் மேலே தான் தையல் விழணும். ஸோ இந்த பட்டிக்கு க்ளோஸாக தான் தையல் போட்டுட்ருக்கேன். அது வந்து கீழ்ப்பக்கம் இருக்கிற ப்ளீட்ஸ் மேலே விழக்கூடாது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பீஸோட ஜாயிண்ட் வந்து மேல் நோக்கி இருக்குது. அது மேலே அப்படியே இப்படி பட்டியை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டுருக்கோம். பேண்ட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். இது பார்பிக்காக ஸ்டிச் பண்ணது. See you all in my next video. Have a great day.